கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் இந்த 6ஆம் தேதியின் இந்த சனிக்கிழமையின் காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். நாம் நிற்பதும் நிர்மலமாக்காமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அப்படி இந்த புதிய நாளின் காலை வேளையில கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1வது வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைவேன் என்றார் என்பது. ஆமேன். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில கூட கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனம், கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாழ்ச்சியடைவேன் என்று சொல்லி நாம் கிராமப்புறங்களிலே ஆடு மேய்ப்பவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆம், ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்டை மேய்ப்பவர்கள் ஆட்டிற்கு தேவையான உணவு, இந்த மழை காற்று மற்ற விலங்கினிடத்தில் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாத்து பராமரித்து காலையிலே கூண்டில் இருந்து கூட்டிக் கொண்டு போய் அதற்கு தேவையான எல்லா விதமான உணவை கொடுத்து மறுபடியும் அதை தன்னுடைய கூட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கிற வேலை அந்த மேய்ப்பனுக்கு. அதுபோல இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஏற்படுகிற சோதனைகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்து கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் மெய்ப்பராய் இருந்து அவர் கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வருகிற நம் தேவனுக்கு கொடான கொடி நன்றியை நாம் ஏறெடுப்போம். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அவர் நமக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணமாய் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஸ்டே காட் பிளஸ் யூ ஆல்.